வார்த்தைக்கு செல்லுவோம். திருப்பிக் கொள்வோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோகி, யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோ, யெகோவா ஷிகேனு, இமானியேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது, அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது, அவருடைய தன்மையை அது வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த கேரக்டரை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவராயிருந்து நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே ஒரு சில நாமங்களை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்து தியானித்தோம். கடந்த ஒரு 6 வாரங்களாக எல்டாவ் என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எல்டாவ் என்கிற இந்த நாமத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். எல்டாவ் என்று சொன்னால் நல்ல தேவன் என்று அர்த்தம், நன்மைகளின் தேவன் என்று அர்த்தம், நன்மை செய்கிற தேவன் என்று அர்த்தம். இதை குறித்து தான் நாம் தொடர்ந்து சத்தியவேதத்திலே ஆழமாய் தெளிவாய் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவன் அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் கெட்டவர் கிடையாது, நம்முடைய தேவன் தீமையானவர் கிடையாது. நம்முடைய தேவன் அவர் நல்லவராய் என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் நல்லவர் கிடையாது, எல்லாருக்கும் அவர் என்ன செய்கிறாரு, நல்லவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் அவர் நல்லவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தெளிவாய் பார்த்தோம். கர்த்தர் நல்லவராய் இருந்தால் பிறகு ஏன் இவ்வளவு தீமைகள் இந்த உலகத்தில் நடக்கிறது என்பதற்கான பதிலையும் கூட நாம் தெளிவாக ஆழமாக நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். எல்டாவ், நல்ல தேவன் பொன்னை படைத்தார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நல்ல தேவன் பொன்னை, அவர் தங்கத்தை படைத்தார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர், அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும், அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. இங்கே நாம் பார்க்கிறோம், அவ்விடத்திலே பொன் விளைந்தது. எது விளைந்தது? பொன் விளைந்தது. நெல் விளையிறத பார்த்துருக்குறோம், கோதுமை விளையிறத பார்த்துருக்குறோம், சோளம் விளையிறத பார்த்துருக்குறோம், கேழ்விறகு விளையிறத பார்த்துருக்குறோம். பொன் விளையிறதைங்க பார்த்துருக்குறோம். நம்ம ஏதேன் தோட்டத்தில் பொன் விளைந்தது என்று சத்தியவேதம் சொல்கிறது. பொன் விளைந்தது. இந்த பொண்ணை ஏதேன் தோட்டத்தில் விளைய வச்சது யாரு? நல்ல தேவனாகிய நம்முடைய கர்த்தர். இங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக, அந்த தேசத்தின் பொன் நல்லது. அந்த தேசத்தின் பொன் நல்லது. பொன் நல்லதா?
பொன் கெட்டதா? பொன் நல்லது என்று சத்தியவேதம் சொல்கிறது. ஏன் பொன் நல்லது என்றால், நல்ல தேவன் படைத்திருக்கிறார். ஆமென். நல்ல தேவன் படைத்திருக்கிறார். ஆகையால் பொன் நல்லது. பொன் கெட்டது கிடையாது, பொன் தீமையானது கிடையாது, பொன் நல்லது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு, கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. பாருங்க, இது விளங்க மாட்டேங்குது. பொன்னா அது உடனே அது பிசாசு, வெள்ளியா அது உடனே குட்டி பிசாசு உடையது. பாருங்க, போதிச்சு வச்சு இன்னைக்கு திசை திருப்பி விட்டாங்க என்கிட்ட. ஆனால் சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது, பொண்ணை விளைய வச்சது கர்த்தர். அந்த பொண்ணு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு நாள் தீமையை படைக்க மாட்டார், அவர் நன்மையை தான் படைப்பார். ஆகவே நல்ல தேவன் பொண்ணை என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கிறார். ஆகவே பொன் பிசாசுடையது கிடையவே கிடையாது. ஆமென். ஆகவே நல்ல தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் பாருங்க, பொன் நல்லது என்று சொல்ல கற்றுக்கொள்ளணும். ஆமென். பொன் நல்லது என்று சொல்ல கற்றுக்கொள்ளணும். பொண்ணு பிசாசுடையது, வெள்ளி குட்டி பிசாசுடையது, பொண்ணெல்லாம் வேணாம், பொண்ணெல்லாம் இருக்கக்கூடாது வீட்டில், பொண்ணு இருந்தால் பரலோகம் போக முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா பாருங்க, ஒன்றும் கிடைக்காம போயிடும். கர்த்தருடைய நாம மையப்படாமல் போயிடும். ஊழியத்துக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். நிறைய இருந்தால் ஊழியத்துக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். நிறைய இருந்தால் சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதுக்கு கொடுக்கலாம். நிறைய இருந்தால் ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். அநேகருக்கு நன்மை என்ன செய்யலாம்? செய்யலாம். ஆமென். ஆகவே கர்த்தர் பொன்னை, ஐஸ்வர்யத்தை, பணத்தை தேவனுடைய பிள்ளைகளுடைய கரத்திலே ஒரு நோக்கத்தோடு கொடுக்கிறார். பதுக்கி வைக்கிறது கிடையாது, மூட்டை கட்டி மூட்டையில் ஏறி உட்கார்றதுக்கு கிடையாது. ஒரு நோக்கத்தோடு என்ன செய்கிறார்? கர்த்தர் கொடுக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே 430 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஆமென். அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தர் பாருங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வரும்போது பாருங்க, வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் அவர்கள் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆமென். வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். பாருங்க, அவ்வளவு மூடமுடி அள்ளிட்டு வர்றாங்க. கர்த்தரே கொடுத்தாரு, பிசாசு கொடுக்கல. யார் கொடுத்தா? நல்ல தேவன் எல்டாவ் கொடுத்தாரு. சரி, எதுக்கு கொடுத்தாரு? கர்த்தர் எதையுமே ஒரு நோக்கத்தோடு தான் கொடுக்கிறாரு. அதை ஆண்டவருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். எனக்கு வெள்ளி வேணாம், எனக்கு பொண்ணு வேணாம், எனக்கு பணம் வேணாம், எனக்கு கஞ்சி மிளகாயும் போதும், ஊறுகாயும் தேங்காய் சில்லும் எனக்கு போதும்னா ஒன்றுமே செய்ய முடியாது. கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை தெளிவாய் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் எதை ஒன்றை மட்டும் கொடுக்கிறாருன்னா ஒரு நோக்கத்தோடு என்ன செய்கிறாரு? கொடுக்கிறாரு. ஆமென். இஸ்ரவேல் மக்களுடைய கரத்திலே மூட மூடையா வெள்ளியும் பொண்ணையும் என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. எது கொடுத்தாரு? ஒரு காலகட்டம் வரும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்க முடிய கர்த்தர் சொல்லுகிறாரு. அப்பொழுது கர்த்தர் மோசையின் மூலமாக அறிவிப்பு கொடுக்கிறாரு. வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் கேட்டு வாங்கு, அதை வச்சு என்ன செய்ய? ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக. அப்போ ஆலயம் கட்டப்படுவதற்கு, ஊழியம் நடைபெறுவதற்கு, இன்னும் பல காரியத்துக்காக கர்த்தர் வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கரத்திலே அவர் கொடுக்க விருப்பப்படுகிறார். ஆமென். அதெல்லாம் பிசாசுடையது, அதெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு சொன்னா பாருங்க, கர்த்தருடைய திட்டம் என்ன செய்யாது? நிறைவேறாது. பாருங்க, ஏழைகளுக்கு ஏராளம் கொடுக்க வேண்டியது இருக்க அவசியமாக இருக்கிறது. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சுவிசேஷ ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆலயம் கட்டப்படுவதற்கு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ இருந்தால் தானே செய்ய முடியும்? கொடுக்க முடியும். கர்த்தரே கொடுக்கிறாரு. கர்த்தர் கொடுக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செஞ்சுக்கிறணும்? வாங்கிக்கிறணும். அதிக பிரசங்கித்தனம் செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அதிக பிரசங்கித்தனம் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஆமென். ஆகவே கர்த்தர் பாருங்க, பொன்னை படைத்தார், பொன் விளைந்தது, அது நல்லது என்று கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அது நல்லது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே ஏன் இது நல்லது என்று சொன்னால், நல்ல தேவனாகிய எல்டாவ் அதை என்ன செய்தார்? படைத்தார். ஆமென். ஆகவே நம்முடைய தேவன் நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, நல்ல தேவன் எல்டாவ் மனிதனுக்கு
மனைவியை உண்டு பண்ணினார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். கர்த்தர் பாருங்க, நல்ல தேவன் பாருங்க, மனிதனுக்கு மனைவிய உண்டாக்குறாரு. மனுஷன் தனியா இருக்கக்கூடாது, அவன் தனியா இருக்கிறது நல்லதல்ல, அவன் தன்னுடைய ஜோடியோடு தான் இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்பி நல்ல தேவன் மனைவி என்ன செய்கிறாரு, அவனுக்கு உண்டாக்கி தர்றாரு. நம்முடைய தேவனை போல நல்லவர் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியாது. பாருங்க, நான் கேட்குறேன், இப்போ மனைவி நல்லதா கெட்டதா? அப்பா சாமி ஆளை விடுங்க, வேணவே வேணாம், பட்ட பாடெல்லாம் போதும். டே நான் மாட்டின மாதிரி நீ மாட்டிடாதரா. அது சில குறைகள் இது செய்யுது, எல்லாத்தையுமே இருக்குது. ஆண்கள்கிட்ட இருக்கத்தான் செய்யுது, பெண்கள்கிட்ட இருக்கத்தான் செய்யுது. இதை ஹைலைட் பண்ணி தூக்கி உயர்த்தி பிடிச்சி புருஷன் கெட்டது மனைவி கெட்டதுன்னு சொல்லிட முடியாது. தேவனே சொல்றாரு மனைவி நல்லது. ஆமென். ஆகவே நல்ல தேவன் என்ன செய்கிறாரு, மனைவியை உண்டாக்குறாரு. ஆகவே மனைவி நல்லது. சத்தியவேதம் சொல்லுகிறது, மனைவி கர்த்தர் அருளும் ஈவு என்று. மனைவி யாரு? கர்த்தர் அருளும் ஈவு. ஈவு என்றால் கிஃப்ட் என்று அர்த்தம். அப்ப கர்த்தர் ஒரு கிஃப்டை கொடுக்கிறார் மனுஷனுக்கு, மனைவியாகிய கிஃப்டை கொடுக்கிறாரு. வாசிப்போம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. எப்படிப்பட்ட மனைவி? புத்தி இல்லாத மனைவி இல்ல, புத்தி உள்ள மனைவி. கர்த்தர் அருளும் ஈவு. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். வீடையும் ஆஸ்தியையும் அப்பாக்கள், பிதானா அப்பாக்கள் இல்லையா, அப்பாக்கள் சம்பாரிச்சு வச்சிருவாங்க. ஆனால் நல்ல மனைவியை அப்பாக்களால் என்ன செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது. இது கர்த்தரே கொடுக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்பாவும் அம்மாவும் வெளியே தான் பார்ப்பாங்க. சகப்பா இருக்குது, குட்டையாக இருக்குது, சுருட்ட முடியாக இருக்குது, நல்லா 50 பவுன் நகை தர்றாங்க, நல்லா ரொக்கம் அவ்வளோ தர்றாங்க, நல்ல வசதியான வீடு அப்படின்னு வெளியே தான் பார்க்குறாங்க. ஆனால் உள்ளே பார்க்க முடியாது. உள்ள பார்க்கறது யாரு? இருதயத்தை பார்க்கறது யாரு? நல்ல கேரக்டரை பார்க்கறது யாரு? நல்ல குணத்தை பார்க்கறது யாரு? கர்த்தர். ஆமென். ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஆமென். ஆகவே நல்ல மனைவியை யார் தான் தரணும்? கர்த்தர் தான் தரணும். எந்த அப்பா அம்மாவும் தர முடியாது. நல்ல கணவனை கர்த்தர் தான் செய்ய முடியும், தர முடியும். அப்பா அம்மா நல்லா செய்ய முடியாது, தர முடியாது. சில காரியங்களை பார்க்கலாம், சில காரியங்களை அப்படி பார்த்து சில காரியங்களை செய்யலாம். பார்க்குறதுக்கு நல்லா படிச்சிருக்குது, நல்லா பைபிள் வாசிக்குது, நல்லா ஜெபம் பண்ணுது, சபைக்கு ஒழுங்காக இருக்குது, சில காரியங்களை பார்க்குறோம், ஸ்தோத்திரம். ஆனால் உண்மையாகவே நல்ல கணவனை நல்ல மனைவி யார் தான் தர முடியும்? கர்த்தர் தான் தர முடியும். வாசிப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்ளுகிறான். மனைவியை கண்டடைகிறவன் எதை கண்டடைகிறான்? சொல்லுங்க. நன்மையானதை கண்டடைகிறான். அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, மனைவி என்னைக்கு கண்டடைஞ்சேனோ அன்னைக்கே தீமையை கண்டடைஞ்சிட்டேன், அது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். உண்மைதான், பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, மறுத்தெல்லாம் பேச முடியாது. அநேகர் மனைவியை கண்டடைஞ்சாங்க அன்னைக்கே. எங்கள் அப்பா சொல்லுவார் பாருங்க, அன்னைக்கே 7.5 நாட்டாம் சனியாக பிடிச்சிருச்சு. போ, 7 கிடையாது 8 கிடையாது, 7.5 நாட்டாம் சனியாக பிடிச்சிருச்சு. நான் சொன்னேன் வேணாம் வேணாம் அந்த பிள்ளைய கட்டாகிறான்னு சொன்னேன், நீ கேட்க மாட்டேன்ட்ட, தலைகீழ ஆடுன, கட்டுன, இப்போ வாங்க போடுற. போ, நான் என்ன செய்ய முடியும்?
எல்லாம் இருக்கிறீங்களா? இங்கே நான் பார்க்கிறோம், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். மொழிபெயர்ப்பு தவறு. மனைவியை கண்டடைஞ்ச எல்லாரும் நன்மையானதை என்ன செய்யலை, கண்டடையலை. கிட்டத்தட்ட 60% 70% பேர் மனைவியை கண்டடைஞ்சவங்க தீமையை தான் செஞ்சுருக்கிறாங்க, கண்டடைஞ்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு 10%, ஒரு 5% பேர் தான் நன்மையானதை என்ன செஞ்சுருக்கிறாங்க, கண்டடைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த வசனத்தினுடைய மெய்யான அர்த்தம் என்ன, மூல பாஷையிலிருந்து இது எப்படி வருது அப்படின்னா, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று வரலை, நல்ல மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று மூல பாஷையிலிருந்து வருகிறது. ஒரிஜினல் அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல மனைவி, அப்போ நல்ல மனைவின்னு இருக்குது, கெட்ட மனைவின்னு இருக்குது. சத்தியவேதம் என்ன சொல்லுது, நல்ல மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். சரி, நல்ல மனைவினா அப்போ யாரு? நல்ல மனைவி எங்கே போய் தேடுறது? நல்ல மனைவினா யாரு? நல்ல மனைவி எப்படி பார்க்கலாம்? நல்லா கவனிங்க. நல்ல மனைவினா யாரு தெரியுமா? நல்ல தேவனோடு உறவை ஐக்கி வைத்திருக்கிற அந்த பெண், அவள் தான் நல்ல மனைவி. நல்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாளே, அவள் தான் நல்ல மனைவி. ஆமென். நல்ல தேவனுடைய சத்தத்துக்கு அர்ப்பணிக்கிறாளே, செவி கொடுக்கிறாளே, அவள் தான் நல்ல மனைவி. எத்தனைக்கு புரிகிறது? ஆமென். அந்த மனைவியை பற்றி தான் கர்த்தர் சொல்றாரு, நல்ல மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை என்ன செய்கிறான், கண்டடைகிறான். எனவே இவ்விதமாய் ஜெபிக்க வேண்டும். நல்ல தேவனே, உம்மோடு உறவும் ஐக்கி வைத்திருக்கிற அப்படிப்பட்ட மனைவி எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்மோடு உறவு ஐக்கி வைத்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு கணவன் எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனை, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனைவியை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்படி ஜெபிக்கணும். என்னத்தையும் தாங்க ஆண்டவரே அப்படின்னா ஒரு கழுதை வந்து சிக்கும். எது வந்து சிக்கும்? ஒரு கழுதை வந்து சிக்கும். கழுதை ஏற்கனவே சும்மாவே உதையும், இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக உதையும். அந்த கழுதைக்கு இன்றைக்கி சாப்பாடு வேற போடணும், 3 நேரம் எல்லாம் வாங்கி கொடுக்கணும், பியூட்டி பார்லருக்கெலாம் கூட்டிகிட்டு போகணும், ஷாப்பிங்கெலாம் கூட்டிகிட்டு போகணும், எல்லாம் வாங்கிட்டு என்ன செய்யும் இந்த கழுதை மறுபடியும் உதைக்கும். ஆனால் கர்த்தருக்கு செவி கொடுக்கிற மனைவி, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனைவி, ஒன்றும் வாங்கி கொடுக்காட்டாலும் என்ன செய்வா, கீழ்ப்படிவா. ஆமென். குடும்பத்தை சமாதானமாக நடத்துவா. எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? ஆகவே நல்ல தேவன் எல்டாவ் நல்ல மனைவியை என்ன செய்கிறார், தருகிறார். நல்ல கணவனை என்ன செய்கிறார், தருகிறார். அப்படிப்பட்ட மருமக வீட்டுக்கு வரணும்னு சொல்லி என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். எல்லாம் இருக்கிறீங்களா? நிறையா கொண்டு வரணும், அதை வச்சு நம்ம பிழைச்சிடலாம். நிறையா கொண்டு வரணும், அதை வச்சு நம்ம மகளை கரை சேர்த்துடலாம். மக்களுக்கு எப்படிலாம் போது பாருங்க புத்தி. அவள் கொண்டு வர்றத எடுத்து அவன் பிஸ்னஸில் போட்டு வச்சு என்னத்தையும் அவன் அப்படியே அப்படி போகக்கூடாது, அப்படியே போகக்கூடாது. கர்த்தாவே, உம்மோடு உறவு, உம்மோடு ஐக்கியம், உடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய, உடைய வார்த்தை கீழ்ப்படியக்கூடிய, உங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மருமகளை எங்கள் குடும்பத்துக்கு தாங்க ஆண்டவரை. அப்படிப்பட்ட ஒரு மருமகனை எங்கள் குடும்பத்துக்கு என்ன செய்யுங்க ஆண்டவரை, தாங்க ஆண்டவரை. அப்படி ஜெபிக்கும்போது உண்மையாகவே இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் என்ன செய்வார், உனக்கு அருள் செய்வார். எல்லாம் சொல்லுவோமா? இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அருள் செய்வார். எத்தனை இப்படி ஜெபிக்க போறீங்க? எனவே எல்டாவ் நல்ல மனைவியை என்ன செய்கிறார், தந்தருளுகிறார். அது மாத்திரமல்ல, எல்டாவ் நல்ல தேவன் நல்ல வாழ்க்கைக்குள்ளே நம்மை பிரவேசிக்க பண்ணுகிறார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. கவனிங்க, கிறிஸ்தவ ஜீவியம் நல்ல ஜீவியம், கிறிஸ்தவ ஜீவியம் நன்மைகளின் ஜீவியம். வாசிப்போம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இங்கே நான் பார்க்கிறோம்,
நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கினேன். நலமும் நன்மையும், அந்த வார்த்தை கவனிங்க. நலம், நலம் என்றால் நன்மை. எப்படிப்பட்ட தேசத்திலே கர்த்தர் நம்மை பிரவேசிக்க பண்ணுகிறார்? நலமும் நன்மையும். ஆகவே கர்த்தர் நம்மை நல்ல வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை அது ஒரு ஓட்டாண்டி வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு தரித்திரம் முடிச்ச வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை அது செழிப்பான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியல. கிறிஸ்தவ ஜீவியம்னா ஒரே நெருக்கம் பிரதர், ஒரே இறுக்கம் பிரதர். கிறிஸ்தவ ஜீவியம்னாவே ஒரே கஷ்டம் பிரதர். கிறிஸ்தவ ஜீவியனாவே ஒரே தரித்திரம் முடித்த வாழ்க்கை தான் பிரதர்ன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை 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 இல்லை. கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற ஜீவியம். இந்த ஜீவியத்துக்குள்ளே தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாக, அவருடைய கல்வாரி பாடுகள் மூலமாக, மீட்பின் மூலமாக இந்த கிறிஸ்தவ ஜீவியத்துக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஆமென். இந்த கிறிஸ்தவ ஜீவியம் ஆசீர்வாதமான ஜீவியம், நன்மைகளின் ஜீவியம், சமாதானம் நிறைந்த ஜீவியம். இது யாருமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இதை மறுத்து பேசிட முடியுமா? கிறிஸ்தவ ஜீவியம் ஆசீர்வாதமான ஜீவியம், செழிப்பான ஜீவியம். இந்த ஜீவியத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எப்படிப்பட்ட தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார்? நல்ல தேசத்திலே, கெட்ட தேசத்திலே அல்ல, தீமையின் தேசத்திலே அல்ல, நல்ல தேசத்திலே, நன்மைகளின் தேசத்திலே. ஏன் நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார்? ஏன் நன்மைகளின் தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார்? அவர் நல்ல தேவன். அவர் நாமம் எல்டாவ். ஆமென். ஆகவே நல்ல தேவன் பொன்னை விளைய பண்ணினார். நல்ல தேவன் மனைவியாகிய நல்ல ஈவை கொடுக்கிறார். நல்ல தேவன் நல்ல வாழ்க்கைக்குள்ளே நம்ம என்ன செய்திருக்கிறார்? பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, எல்டாவ் நல்ல தேவன் நல்ல ஈவுகளை கொடுக்கிறவர் என்று சத்தியவேதம் நமக்கு சொல்லுகிறது. நல்ல ஈவுகளை கொடுக்கிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபலோன் என்று பெயரிட்டான். செபலோன், செபலோன் என்று சொன்னால் நல்ல ஈவு என்று அர்த்தம். நல்ல ஈவு என்று அர்த்தம். இங்கே லேயாள் சொல்லுகிறாள், தேவன் எனக்கு நல்ல ஈவுகளை, நல்ல ஈவை கொடுத்தார். எப்படிப்பட்ட ஈவை கொடுத்தாரு? நல்ல ஈவ, கெட்ட ஈவ அல்ல, வியாதியை அல்ல, தீமையை அல்ல, நல்ல ஈவை, நல்ல கிஃப்டை, குட் கிஃப்ட்ஸ், நல்ல ஈவை தேவன் எனக்கு கொடுத்தார் என்று இவள் இங்கே சொல்லுகிறாள். சரி, இங்கே நல்ல ஈவுகள் என்பது யாரை குறிக்கிறது? சொல்லுங்க. நல்ல ஈவுன்னு சொல்றாள் இங்க இவ. நல்ல ஈவு என்பது எது? பிள்ளைகள். ஆமென். பிள்ளைகள் என்பது தேவன் கொடுக்கிற நல்ல ஈவுகள். ஆமென். நல்ல ஈவா கெட்ட ஈவா? பிறந்து தொலைஞ்சிருக்க சனியே குடும்பத்தையே ஆட்டி படைக்குது. அது பிள்ளைங்க சில சமயங்கள் சேட்டை பண்ணத்தானே செய்யும். நாம் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறோம், நாமளே சில சமயங்கள் சேட்டை பண்ணுறோம். கர்த்தர் கிருபையை மன்னிச்சுட்டு போடான்றாரு.
அதுக்காக சேட்டை பண்ணுங்கன்னு அர்த்தம் கிடையாது. சேட்டை பண்ணுறது கத்தர் லைசன்ஸ் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. பாவம் செய்கிறது கத்தர் லைசன்ஸ் கொடுத்துட்டாரு அர்த்தம் கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? தேவன் எனக்கு நல்ல ஈவுகளை கொடுத்தார். பிள்ளைகள் என்பது நல்ல ஈவுகளாகும். ஆமென். ஆகவே நல்ல ஈவை கத்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். பிள்ளை இல்லாதவர்களுக்கு கத்தர் நிச்சயமாய் நல்ல ஈவுகளை என்ன செய்வார்? தருவார். ஆமென். கத்தர்கிட்ட ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நல்ல ஈவுகளாகிய பிள்ளைகளை எனக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லேயாளுக்கு நல்ல ஈவாகிய பிள்ளையை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறீர். எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய சந்ததியார்களுக்கும் கர்த்தர் நல்ல ஈவுகளை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விதமாய் ஜெபிக்கும் பொழுது நல்ல தேவன் எல்டாவ் நல்ல ஈவுகளை என்ன செய்வார்? தந்தருளுவார். ஆமென். அது மாத்திரமல்ல, நல்ல தேவன், அதாவது எல்டாவ் நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எல்டாவ் நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. நல்ல ஈவா கெட்ட ஈவா? கர்த்தர் தான் பிரதர் நல்லதும் செய்கிறாரு தீமையும் செய்கிறாரு. அப்போ பரலோகத்தில் நல்ல பொக்கிஷ சாலையும் இருக்குது, கெட்ட பொக்கிஷ சாலையும் இருக்குது. அப்படித்தானே கிறிஸ்தவங்க சொல்கிற மாதிரி பார்த்தா? கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க கர்த்தர் நல்லதையும் தருவார் பிரதர், கெட்டதையும் தருவார் பிரதர். அப்போ பரலோகத்தில் நல்ல டேமும் இருக்குது, கெட்ட டேமும் இருக்குது. அப்படியா? கர்த்தர் சில சமயங்களில் நல்ல டேமை திறந்து விடுறாரு, சில சமயங்களில் கெட்ட டேமை திறந்து விடுறாரு. சில சமயங்களில் சுகம் என்கிற டேமை திறந்து விடுறாரு, சில சமயங்களில் வியாதி என்கிற டேமை திறந்து விடுறாரு. அப்படி வச்சுக்கலாமா? நோ 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 நோ, கிடையாது. நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார். வாசிப்போம். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை, கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். எப்படிப்பட்ட பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார்? நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். கெட்ட பொக்கிஷ சாலை கிடையாது. ஆமென். கெட்ட பொக்கிஷ சாலை அவற்றை கிடையாது. தீமையின் பொக்கிஷ சாலை அவற்றை கிடையாது. வியாதியின் பொக்கிஷ சாலை அவரிடத்தில் கிடையாது. நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் திறப்பார். நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானம் தான் அவற்றை என்ன செய்து இருக்குது. ஆமென். அதனால தான் சத்தியம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி பரத்திலிருந்து புறப்பட்டு ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. அவற்றிலிருந்து தீமை இறங்கி வர்றது கிடையாது. எந்த ஒரு காரியமும் இரண்டு காரியத்தினாலே அது நிலைவரப்படும் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. இங்கே நாம் பார்க்கிறோம். உபாகமம் 28:12. புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். யாக்கோபு 1:17. ரெண்டு காரியத்தை வைங்க. எந்த ஒரு காரியமும் 2-3 காரியத்தினாலே நிலைவரப்படும். 2 வசனம் போது நமக்கு ஆதாரம். ஆமென். ஆகவே தேவன்கிட்ட இருந்து தீமை இறங்கி வர்றது கிடையவே கிடையாது. யோபு சொல்றாரு, கர்த்தருடைய கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? நான் சொல்றேன் வேண்டான்றேன். அவருக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தில் அவர் பேசுறாரு, அவ்வளவுதான். அவருக்கு அவ்வளவுதான் வெளிச்சம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, சத்தியவேதத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலிருந்து நன்மை மாத்திரம் வருகிறது, தீமை வர்றது கிடையவே கிடையாது. ஆமென். அவர் நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்கிறார். ஏனென்றால் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா? தேவனே, நீர் எனக்கு உமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆமென். எதை திறக்கிறாரு? நல்ல
பொக்கிஷசாலையாகிய வானத்தை. சரி, வானத்தை திறக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? வானத்தை திறக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? வானத்தை திறக்கிறாரு என்ன தெரியுமா அர்த்தம்? அவருடைய தயவு, அவருடைய அருள், அவருடைய ஆசி நம்முடைய வாழ்க்கையிலே வந்து வேலை செய்கிறது என்று அர்த்தம். ஒரு மனுஷனுடைய தலையிலே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவருடைய அருள் வேலை செய்கிறது, அவருடைய கிருபை, அவருடைய தயவு வேலை செய்கிறது. அவ்விதமாய் வேலை செய்யும் பொழுது அவன் வெற்றி அடைகிறான், அவன் ஜெயம் பெறுகிறான், அவன் செழிப்படைகிறான். அதனால என்ன நடக்கிறது? அநேக ஜாதிகளுக்கு அவன் கடன் கொடுக்கிறான், அவன் கடன் வாங்காதிருக்கிறான். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? இதுக்கு பிறகு வருகிற வசனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாபத்தின் பட்டியலிலே நாம் அங்கே சில காரியங்களை வாசிக்கிறோம். 23ஆம் வசனம், உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழே உள்ள பூமி இரும்புமாயிருக்கும். உபாமி 28:23. உன் தலைக்கு மேலே உள்ள வானம் வெண்கலமும், தலைக்கு மேலே உள்ள வானம் எப்படி இருக்கும்? வெண்கலமாக இருக்குமா? வெண்கலத்தை தட்டி பார்த்துருக்கிறீங்களா? சவுண்டு வரும், டிங் டிங். என்னடா கல் மாதிரி இருக்கிறேன். வானத்திலிருந்து ஒன்றுமே வரலை இவனுக்கு. ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய ஆசி, ஆண்டவருடைய கிருபை, தயவு எதுவுமே இவனுக்கு கிடைக்கல. கிடைக்காத போது எப்படி வாழ முடியும்? யோசித்து பாருங்க. இதை குறித்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்க்க போகிறோம். நாம் ஏன் இந்த பூமியிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? ஒய் வி ப்ராஸ்பரஸ் இன் த வேர்ல்டு, அதை நாம் குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா? அதில் அடுத்த ஒரு பாயிண்ட் பார்க்க போகிறோம். அதில் இதெல்லாம் வர ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போகிறோம். எல்லாம் கவனிங்க. நமக்கு மேலே இருக்கிற வானம் வெண்கலமாக இருக்கும்னா வாடுறது கஷ்டம். பூமி இரும்பு மாதிரி இருக்குதுன்னா எப்படி வாழ முடியும்? ஒரு விளைச்சல் வரலை, ஒரு காரியம் வாய்க்கலை, ஒரு காரியம் சித்திக்கலைன்னா எப்படி வாழ முடியும்? அதனால தான் ஆசீர்வாத பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை அவர் திறப்பார். திறப்பார்னு அர்த்தம், அவருடைய அருள் அன்றாடம் கிடைக்கிறது, அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு உண்டாகிறது. அப்படி உண்டாகிறதுனால அவன் கைது செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறது? உண்டாகிறது. அவன் அநேக ஜாதியில் கடன் கொடுக்கிறான், கடன் வாங்காது இருக்கிறான். அதனால தான் அடிக்கடி இப்படி ஜெபிக்கணும், கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உம்முடைய தயவு வாழ்க்கையில் வேலை செய்யட்டும், உம்முடைய கிருபை வேலை செய்யட்டும் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய அருள், உம்முடைய ஆசி என் வாழ்க்கையில் வேலை செய்யட்டும் ஆண்டவரே. சாபம் நிறைந்த உலகம், ஆமென், காலை வாரி விடுகிற உலகம், இந்த உலகத்தில் உம்முடைய கிருபை என்னை மேலே தூக்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் என்னை மேலே தூக்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் இருக்கிறீங்களா? அவ்விதமாய் ஜெபிக்க வேண்டும். ஆகவே எல்டாவ், நல்ல தேவன், நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை என்ன செய்கிறார்? அவர் நமக்கு திறக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு நன்மையை கொடுக்கும்படி அவர் சிலுவையிலே தீமையை ஏற்றுக்கொண்டார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் தீமையை ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நமக்கு நன்மை உண்டாகும்படியாக. வாசிப்போம், ஏசாயா 52:14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அந்த கேடு, கேடு என்றால் தீமை என்று அர்த்தம். சொல்கிறாங்களே நம்ம ஊரில், ஏன்டா உனக்குன்னா கேடு வந்துருச்சா, நோக்காடு வந்துருச்சா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த கேடு இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். அவர் அந்த கேடு அடைந்தார் கல்வாரி சிலுவையிலே. அவரை பார்க்கும் பொழுது எல்லாரும் பிரமித்தார்கள். அவ்வளவு அழகானவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து. அந்த கேடு அடைந்தார், அவ்வளவு தீமை அடைந்தார். எதற்காக? தீமையிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக, தீமையிலிருந்து என்னை விடுதலையாக்குவதற்காக, எனக்கு நன்மை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தீமை அடைந்தார். ஆகவே இன்னைக்கு நான் தீமையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நன்மையில தான் இருக்கணும், நான் நன்மையில தான் வாழணும், ஆண்டவருடைய பிள்ளைங்க விசுவாசிக்கணும். எனக்கு தீமை கிடையாது. இந்த உலகத்தில் தீமை இருக்கலாம், 1000 பேருக்கு தீமை வரலாம், எனக்கு தீமை கிடையாது. எனக்கு நன்மை தான். கர்த்தர் எனக்கு நன்மை வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகள் மூலமாக எனக்கு நன்மை தான். ஆமென்.
எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகள் மூலமாக எனக்கு நன்மைதான். ஆமென். அது மாத்திரமல்ல, எல்டாவ் நமக்கு நல்ல விசேஷங்களை சொல்லுகிறவர் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. நல்ல விசேஷங்களை சொல்லுகிறவர். ஏப்பா ஏதாவது நல்ல விசேஷம் இருந்தா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. நம்முடைய ஆண்டவர் எப்பயுமே நமக்கு நல்ல விசேஷங்களை சொல்லுகிறவர். வாசிப்போம் 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே நீரே தேவன், நீர் உமது அடியானை குறித்து இந்த நல்ல விசேஷத்தை சொன்னீர். இந்த நல்ல விசேஷத்தை சொன்னீர். எல்லாம் சொல்லுவோமா? நல்ல விசேஷத்தை எனக்கு சொன்னீர். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், இப்பொழுதும் கர்த்தாவே நீரே தேவன். ஏன் நீரே தேவன்னா, நீர் ஒருத்தர் தான் எப்பயுமே நல்ல விசேஷங்களை சொல்றீரு. எங்க பார்த்தாலும் மக்கள் கெட்ட விஷயமா சொல்றாங்க. காதே ஒரு மாதிரி ஆயிடுது. சே என்னடா மனுச்சு, எங்கே போனாலும் இங்கே போனால் இந்த ஆக்சிடெண்ட், அங்கே விபத்து, இங்கே விபத்து, அங்கே அப்படியாக்கு, இங்கே அப்படியாக்காதான். சே வெளியே போக முடியலப்பா. ஒரு காரியத்தை நல்லா புரிச்சுக்குங்க, கர்த்தர் தான் எப்பயுமே நல்ல விசேஷங்களை சொல்கிறவர். ஏன்னா அவர் நல்ல தேவன். அவருடைய நாமம் எல்டாவ். ஆமென். அவர் நல்ல விசேஷங்களை சொல்லுகிறார். சரி, இங்கே நல்ல விசேஷம் என்பது எது? இங்கே தாவீது சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு? ஆண்டவரே உமது அடியனுக்கு நல்ல விசேஷத்தை சொன்னீர் ஆண்டவரே. இதனுடைய பின்னணி நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். என்ன சொல்றாரு தாவீது? ஆண்டவரே நான் பாருங்க ஆண்டவரே, மச்சு பாவன வீடு, எவ்வளோ பெரிய அரண்மனையில் வாழ்றேன். நீர் தேவாதி தேவன், வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன். நீர் பார்த்தா ஒரு கூடாரத்தில் இருக்கிறீர். உடன்படிக்கை பெட்டிய ஒரு கூடாரத்தில் வச்சிருக்கிறாங்க. நான் இப்படி இவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்கிறேன், நல்ல மாளிகையில் வாழ்கிறேன், ஏசி ரூமில் வாழ்கிறேன். அந்த காலத்தில் கரண்டே இல்லையே பாஸ், எப்படி பாஸ் ஏசின்னு சொல்கிறீங்க? அந்த காலத்தில் கரண்டே இல்லை, எப்படி ஏசி? ஏசி ரூம்லாம் தங்கினாங்க, உங்களுக்கு தெரியுமா? நான் எடுத்து காமிக்கிறதுக்கு டைம் இல்லை. பெரிய பெரிய வீடுகள்லாம் ரூம் இருக்கும், அந்த ரூமுக்கு மேலே தண்ணி நிரப்பி வச்சுருப்பாங்க. பைபிளில் இருக்குது, 2-3 இடத்துல இருக்குது, வாசிக்க டைம் இல்லை. தண்ணியை கொண்டு வந்து ஊற்றி அதில் உள்ள ஃபுல்லாக நெப்பி வச்சுருப்பாங்க. வீட்டுகளுக்கு ரூம் எப்படி இருக்கும்? ஏசிலாம் என்ன ஏசி, இது சூப்பராக இருக்கும், இயற்கை. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆனால் தாவீது ஒருக்குள்ள ஏக்கம், ஆண்டவரே நீர் வந்து இப்படி ஒரு கூடாரத்துக்குள்ளே இருக்கிறீரே, நான் இங்கே இப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, எப்படியாவது ஒரு ஆலயத்தை நான் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுறாரு. தீர்க்கதரிசிட்ட சொல்கிறாரு. தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உங்களுடைய விருப்பத்தின்படி செய்யும். தீர்க்கதரிசி வீட்டுக்கு போகிறாரு. தீர்க்கதரிசியில கத்த சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ போய் அவன்கிட்ட சொல்லு, ஆலயத்தை நீ கட்ட வேணாம், உன்னுடைய மகனாகிய சாலமோன் ஆலயத்தை என்ன செய்யட்டும், கட்டட்டும் அப்படின்னு சொல்லி இன்னும் சில காரியங்களை சொல்லி அனுப்பிச்சு விட்றாரு. உடனே அங்கேருந்து தீர்க்கதரிசி வர்றாரு. தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி கர்த்தர் என்ற சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உனக்கு ஒரு வீடை கட்டுவேன். நான் உனக்கு ஒரு வீடை, தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே நான் உனக்கு ஒரு வீடை கட்டணும் ஆண்டவரே. அவர் சொல்கிறார், நீ ஒன்று எனக்கு வீடு கட்ட வேணாம், நான் உனக்கு ஒரு வீடு என்ன செய்கிறேன். அதுதான் நல்ல விசேஷத்தை சொன்னீரே என்று சொல்லுகிறான். ஆண்டவரே உமது அடியனுக்கு நல்ல விசேஷத்தை சொன்னீரே. 25 வாசிக்கிறேன், எல்லாரும் நல்லா கவனிங்க. உனக்கு வீடு கட்டுவேன் என்று தேவனாகிய நீர் உமது அடியான் செவி கேட்க வெளிப்படுத்தினீர். ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியனுக்கு மனதைரியம் கிடைத்தது. உனக்கு வீடு கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவன் சொல்கிறான், ஆண்டவர் உமக்கு ஒரு வீடு கட்டணுமே. கர்த்தர் சொல்கிறார், நீ ஒன்று கட்ட வேணாம், உன் மகன் சாலமோனு கட்டட்டும், நான் உனக்கு ஒரு வீடை கட்டுவேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன். என்ன ஆண்டவரே சொல்றீரு, எனக்கு ஒன்றும் புரியலையே. வேலைக்கு சொல்றாரு கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமா, உனக்கு ஒரு வீடு கட்டுவேன்னா என்ன அர்த்தம் சொல்றாரு? உன் சந்ததியில தேவகுமாரனே பிறக்க போறாரு, இயேசு கிறிஸ்து பிறக்க போறாரு, தாவீதின் சந்ததியிலே.
ஆமென். ஈசாயின் அடிவேரிலிருந்து அவர் துளிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதின் ஊரிலே அவர் பிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே அவர் பிறந்தார். தாவீதின் சந்ததியிலே அவர் பிறந்தார். நீண்ட தூரத்துக்கு ஒரு விசேஷத்தை சொல்றாரு. இவனுக்கு மலைச்சு போயிட்டான் ஆளு. நம்ம ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவோம் நினைச்சா அவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வீடை காட்டுறேன். உன் சந்ததியில தேவகுமாரன் பிறக்க போகிறார். அதன் மூலமாக அநேக குடும்பங்கள் வாழ்வடைய போகிறது. இவன் சொல்லுகிறான், நல்ல விசேஷத்தை சொன்னீரே கர்த்தாவே, தோத்திரம். இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு நல்ல விசேஷத்தை. நல்ல விசேஷம் என்ன? உங்க மூலமாய் அநேக குடும்பங்கள் வாழ்வடைய போகிறது. அநேக குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட போகிறது. அநேக குடும்பங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஆமென். கர்த்தர்ட்ட ஜெபிக்கணும், கர்த்தாவே என்னை பயன்படுத்த முடிய ராஜ்யத்திலே உடைய திட்டத்திலே ஆண்டவரே, அநேகர் என் மூலமா சுகமடையட்டும், அநேகர் என் மூலமா வாழ்வடையட்டும்பா, அநேகர் என் மூலமா பரலோகத்துக்கு வந்து சேரட்டும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் இந்த மாலை வேளையிலே நல்ல விசேஷத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். அவர் நாமம் எல்டாவ், நன்மைகளின் தேவன், நல்ல தேவன். அவர் நல்ல விசேஷத்தை நமக்கு சொல்லுகிறார். உனக்கு வீடு கட்டுவேன். வீடு என்பது குடும்பத்தை குறிக்கிறது, சந்ததியை குறிக்கிறது. ஆகவே கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், உங்க சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். சில சமயங்களை யோசிக்கிறோம், நம்ம பிள்ளைங்க கர்த்தரை பின்பற்றுவாங்களா, கர்த்தரை வழி விட்டு வழி விலகி போயிடுவாங்களா, நம்ம பேர பிள்ளைங்க கர்த்தரை பின்பற்றுங்களா, வழி விலகி போயிருங்களா அப்படின்னு ஒரு பயம் வந்து மனதில் அப்படியே வீச ஆரம்பிக்குது. பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, விசுவாசத்துக்கு இடம் கொடுங்க. நிச்சயமாய் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி எல்லாரும் கர்த்தரை பின்பற்றுவார்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவார்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படுவார்கள். ஆமென். உன் சந்ததி புள்ளின் நடுவே ஹல்லேலூயா ஓங்கி வளருகிற வெறிச்சங்கன்றுகளைப் போல இருப்பார்கள், ஒலிவ மர கன்றுகளைப் போல என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். ஆமென். நானும் என் சந்ததியும் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆகவே பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, விசுவாசத்துக்கு என்ன செய்யுங்க? இடம் கொடுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, விசுவாசத்துக்கு இடம் கொடுங்க. விசுவாசம் என்ன? கர்த்தர் உனக்கு வீடு கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எல்டாவ் நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. நல்ல மேய்ச்சலிலே நம்மை மேய்ப்பாராம். வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும், நல்ல மேய்ச்சலை மேயும், நல்ல தொழுவத்திலே படுத்துக்கொள்ளும். ஏன் நல்ல தொழுவத்திலே படுத்துக்கொள்ளும்? ஏன் நல்ல மேய்ச்சலை கண்டடையும்? இந்த தேவன் நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். ஆமென். நல்ல தொழுவம், நல்ல தொழுவம் என்பது சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. நல்ல மேய்ச்சல் என்பது அவருடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே கர்த்தர் உங்களை நல்ல சபையில நாட்டி நல்ல வசனங்களை போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். நல்ல சபையில கர்த்தர் வச்சு நல்ல வார்த்தைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. சரி, ஏன்? நல்ல மேய்ச்சலிலே கர்த்தர் நம்மை மேய்க்கிறார். அவர் நல்ல மேய்ப்பர். ஆமென். சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷத்திலே, நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பராக இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்மை மீட்டெடுப்பதற்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்து இன்றைக்கு நல்ல சபையிலே கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நல்ல சபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறீங்க? நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறீங்க? ஆமென். நல்ல மேய்ச்சலிலே மேய்க்க பண்ணி நம்மை செழிக்க பண்ணுகிறார்.
ஆமென். அது மாத்திரமல்ல, எல்டா நல்ல முதிர் வயதை நமக்கு தருகிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. என்ன வயது? நல்ல முதிர் வயது. என்ன வயது? சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நரைச்சிரும், பார்க்கும்போதே அந்த தலை பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கிற பேர பிள்ளைங்கள்லாம் தாத்தாவுடைய தலையை என்ன செய்வாங்க, தடவி தடவி விளாண்டு பார்ப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும், பஞ்சு மிட்டாய் மாதிரி. பாட்டியோடைய அந்த முடியெல்லாம் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு அழகாக இருக்கும். முடியை கொட்டியிருக்காது, வழுக்க மண்டி ஆகிருக்காது, நல்லா இருக்கும், பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும். இதுக்கு அடையாளமாக இருக்கிறது, நல்ல தேவன் தீர்க்க ஆயுசை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. என்ன கொடுத்துருக்கிறாரு? தீர்க்க ஆயுசை கொடுத்திருக்கிறாரு. எல்டா நல்ல முதிர் வயதை தருகிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். நல்ல முதிர் வயதிலே, ஏதாவது சொல்லுங்க, நல்ல முதிர் வயதிலே. கொஞ்சம் முதிர் வயதெல்லாம் கிடையாது. மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, 60 வயசு வந்துடுச்சு, முடிஞ்சிச்சு. யார் சொன்னது? யார் சொன்னதுன்னு சொல்கிறேன். மக்கள் பாருங்க, அவங்கள ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க பாருங்க. 70 வயசு ஆயிடுச்சு, ரைட்டு, சாப்டர் க்ளோஸ். சாப்டர்லாம் க்ளோஸ் கிடையாது. நல்ல முதிர் வயது, நல்ல நரை வயது, 80 தாண்டணும். எத்தனையை தாண்டணும்? 90 தாண்டணும். எனக்கு வந்து பாருங்கள், இந்த ஜப்பானில் இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஜப்பானில் இருக்கிற மக்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே கிட்டத்தட்ட 120 வயசு 125 வயசில் பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆட்கள் பாருங்கள், 60 வயசுல பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வயசான காலத்தில் கேக்கு தேவைப்படுதோ, கேக்கு வெட்டணுமோ, அங்கே அவன் 121 125 கேக் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக ஜோரா நல்ல சரீரத்தை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நல்லா மீனெல்லாம் நல்லா டெய்லியும் சாப்பிட்றாங்க. மீனெல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா டெய்லி சைக்கிள்லாம் ஓட்டி, எதை ஓட்டி? சைக்கிள்லாம் ஓட்டி. யாரும் 2 வீலர்லாம் போகிறது கிடையாது, பெட்ரோல் டீசல் வண்டியில் போகிறது கிடையாது, எல்லாம் சைக்கிளில் போகிறாங்க. போகிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா 90 வயசு 100 வயசு ஜாலியாக பாட்டி தாட்டா சைக்கிள் ஓட்டிகிட்டு தர்றாங்க. சைக்கிள் ஓட்ட ஓட்ட உடம்பு நல்லா வேலை செய்யுது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நல்ல முதிர் வயது. எல்லாம் சொல்லுங்கள், நல்ல முதிர் வயது. நல்ல தேவன் பாருங்க, தீர்க்காயுசை வாக்கு பண்ணுறாரு. நல்ல தேவன் என்ன செய்கிறாரு? அதனால் கொஞ்சம் வயசில் பரலோகத்துக்கு போய் சேருன்ற முடிவெல்லாம் என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். நல்ல முதிர் வயது, நல்ல நரை வயது, 4வது தலைமுறை. அது வரைக்கும் உடம்பு தாங்காது பாஸ்டர். விசுவாசிங்க, அதுக்கு கர்த்தர் பலனை தருவார். என் கண் இருளடையாது, என் பலன் குன்றாது, என் நாட்களுக்கு தக்கதா என் பலன் எனக்கு இருக்கும். ஆமேன். ஆகவே குறைந்த வயது மரணம் கிடையாது, நல்ல முதிர் வயது. எல்லாம் சொல்லுங்க, நல்ல முதிர் வயது. அது மாத்திரமல்ல, எல்டா நல்ல தேவன் நல்ல சுகப்பிரசவத்தை தருகிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கர்த்தர் பாருங்க எதெல்லாம் சொல்றாருன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? நல்ல தேவன் நல்ல சுகப்பிரசவத்தை தருகிறாராம். வாசிப்போம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதற்கு மருத்துவச்சிகள், நர்சஸ், பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவர்களிடத்திற்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். ரிப்போர்ட் கொடுக்குறாங்க நர்சஸ்லாம் பார்வோன் ராஜாட்ட. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எகிப்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மாதிரி அவங்களாம் கிடையாது. அவங்க நல்ல பலசாலிகள். நர்சஸ்லாம் போகிறதுக்கு முன்னதாகவே அவங்களாவே சுகப்பிரசவத்தை அடைஞ்சிடுறாங்க.
அவங்க நல்ல பலம் உள்ளவர்கள். எனவே நல்ல சுகப்பிரசவம் அவங்களுக்கு அடைகிறது. ஏனென்றால் நல்ல தேவன் அவங்க கூட இருக்கிறாரு. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், அவருடைய முற்பிதாக்களின் தேவன் அவங்க கூட இருக்கிறனால பிள்ளைகளை எளிமையாக என்ன செஞ்சிடறாங்க, பெற்றுறாங்க. ஆகவே ஒவ்வொரு குடும்பத்தாரும் இதை விசுவாசிக்கணும். எங்கள் வீட்டில் யாருக்கும் ஆப்ரேஷன் பிரசவம் கிடையாது. எல்லாருக்கும் சுகப்பிரசவம் தான். சுகப்பிரசவம் மாத்திரம் இல்லை, நல்ல சுகப்பிரசவம். ஆமென். குழந்தைய பெற்றேன், வழியே தெரில, போனேன் டக்குன்னு பெற்றுட்டேன், அவ்வளோதான். துடிச்சு கத்தி உருண்டு பிறண்டு ஆஸ்பத்திரி அலண்டு அப்படிலாம் கிடையாது. நல்ல சுகப்பிரசவம். நல்ல தேவன் நல்ல சுகப்பிரசவத்தை நமக்கு என்ன செய்கிறார், அருள்கிறார். ஆமென். சத்தியவேதம் சொல்லுகிறது, அவருடைய கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இப்ப சகோதரிகள் அதை போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. அவருடைய கோத்திரத்திலே பலவீனப்பட்டவள் ஒருத்தியும் இல்லை. இப்படிலாம் வசனத்தை போட்டு என்ன செய்யணும், ஆரம்ப நாட்களிலிருந்து விசுவாசிக்கணும். எனக்கு சுகப்பிரசவம் தான், எனக்கு ஆப்ரேஷன் கிடையவே கிடையாது. இப்பொழுதே இருந்தே விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணும் பொழுது தான் அந்த டைம் வரும் பொழுது ஈஸியாக இருக்கும். அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. ஆரம்பத்திலிருந்து என்ன செய்யணும், அதெல்லாம் விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நல்ல தேவன் எல்டோ நல்ல வீடுகளை கட்ட நமக்கு உதவி செய்கிறார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. நல்ல வீடுகளை கட்ட, எப்படியாவது ஒரு வீடை கட்டிடணும் இல்லை, நல்ல வீடுகளை கட்ட அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாராம், உதவி செய்கிறாராம். வாசிப்போம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும். எப்படிப்பட்ட வீடு? நல்ல வீடுகளை கட்டி அதுல குடியிருக்கணுமா? நல்ல வீடுகளை கட்டி, இப்போ வாஸ்தவம் இல்லையா, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும். பிதாக்கள்னா யாரு? அப்பாக்கள்னு அர்த்தம். அப்போ அப்பாக்கள் என்ன செய்யணும், வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்துடணும். அதுக்கு முன்னால் பரலோகம் போகக்கூடாது. விசுவாசிக்கிறதெல்லாம். ஆமேன். எத்தனை ராமேன் சொல்கிறீங்க? அந்த பிள்ளைக்கு ஒரு வீடு, அந்த பிள்ளைக்கு ஒரு வீடு, அந்த பிள்ளைக்கு வீடு, 4 பிள்ளை இருக்கு, 5 பிள்ளை இருக்கா, ரைட், கட்டுவோம். கர்த்தர் உதவி செய்வார், பலனை தருவார், கிருபையை தருவார், தேவையை சந்திப்பார். ஆமேன். எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு நிலத்தை வாங்கி கொடுத்து வீடை கட்டி கொடுத்து நல்லா இருங்கப்பா, கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. போய் சேர்ந்தாங்க, இப்படி அனாதையை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது, அப்பா அம்மாவை பார்த்து சபிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. காலம் கடைசி காலம் என்று உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர்? ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இப்போ யார் இல்லைன்னு சொன்னது? யார் இப்போ இல்லைன்னு சொன்னது? அதனால் வீடெல்லாம் கட்ட வேணாம். இப்போ வர்றப்ப போகிறோம், விட்டுட்டு போகிறோம் பெண்ணை. அது வரைக்கும் சும்மா இருக்காமல் சோம்பேறியாக இருக்காமல் செய்ய வேண்டிய வேலைகளை செய்வோம். போய் சுவிசேஷத்தை அறிவிப்போம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம், ஊழியத்தை செய்வோம், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தையும் செய்வோம். ஆமென். வருக வரும் பொழுது சந்தோஷமாக என்ன செய்வோம், அவரோடு கூட எதிர்கொண்டு போகிறோம். ஆமென். ஆகவே நல்ல வீடுகளை கட்ட கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். எல்டோ நல்ல தேவன் நல்ல வீடுகளை கட்டி தருகிறது மாத்திரமல்ல, அதுக்கு உதவி செய்கிறது மாத்திரமல்ல, நல்ல வீடுகளில் நல்ல வஸ்துக்களை கொண்டு வந்து நிரப்புகிறாராம். வெறும் வீடு இருந்தால் நல்லா இருக்காது. அப்பா ஏய் வீடை கட்டி கொடுத்துட்டேன், இந்த சாவி போ, பிழைச்சா பழை காட்டினா போ, அப்படி விடாமல் அந்த வீட்டுக்குள்ளே நல்லா அரிசி பருப்பு புளி எண்ணெய் அது இது சாமான் எல்லாம், ஒரு பீரோ கட்டில் இதெல்லாம் வாங்கி கொடுத்து, ஃப்ரிட்ஜு கிரிட்ஜில் வாங்கி கொடுத்து அப்படி கொடுத்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். பொருளாசக்கார பயிலாக இருப்பாங்க போல. கர்த்தரே சொல்கிறாரு நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடு என்று. அப்போ கர்த்தரை பார்த்து தான் பொருளாசக்காரின்னு சொல்லணும். இவங்க சொல்கிறத பார்த்தா, கிறிஸ்தவங்க சொல்கிறத பார்த்தா யாரை பார்த்தா சொல்லணும் பொருளாசக்காரன்னு? நம்மளுடைய தேவன் இருக்கிற பொருட்கள் அடேங்க அப்பா, இந்த உலகத்தில் எவன்ட்டு இருக்காது, அவற்றை அவ்வளோ இருக்குது. ஆமென். அவர் சொல்கிறாரு உனக்கு நல்ல வீடை நாங்கள் தருவேன், அந்த நல்ல வீட்டுக்குள்ள நல்ல வஸ்துக்களால் என்ன செய்வேன்,
நிரப்ப. வாசித்து முடிப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால், நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது அவர் உனக்கு கொடுப்பதினால், கர்த்தரே கொடுக்கிறாரு நல்ல வீடை, கர்த்தரே கொடுக்கிறாரு அந்த நல்ல வீட்டுக்குள்ள நல்ல பொக்கிஷங்களை. இங்கே நான் பார்க்கிறோம், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகள். எப்படிப்பட்ட வஸ்துக்கள் நிரம்பிய வீடு? நல்ல சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடு. நல்ல தேவன் எல்டாவ் நல்ல வீடை தர்றாரு, நல்ல வஸ்துக்களை தர்றாரு, நல்ல வஸ்துக்களால் வீட்டை என்ன செய்கிறாரு? நிரப்புகிறார். அவர் நாமம் எல்டாவ். ஆமே. எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் இன்னொரு அற்புதமான நாமத்தை குறித்து நாம் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் ஒரு நாள் எனக்கு தீமை செய்ய மாட்டார், என் பிள்ளைகளுக்கு தீமை செய்ய மாட்டார், என் குடும்பத்துக்கு தீமை செய்ய மாட்டார், என் சபை பிள்ளைகளுக்கு தீமை செய்ய மாட்டார். நல்ல தேவன் எங்கள் கூட இருக்கிறாரு. எல் ஓலாம், சதாகாலமும் உள்ள தேவன், சதாகாலமும் நன்மை செய்கிற தேவன். சதாகாலத்துக்கும் அவர் நன்மை தான் செய்கிறாரு. ஒரு நாளைக்கு நன்மை, ஒரு நாளைக்கு தீமை கிடையாது. சதாகாலமும் நன்மை. நமக்காக கல்வாரி சிலுவையில் அந்த கேடு அடைந்தார், தீமையை ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நமக்கு நன்மையை கொடுப்பதற்காக. ஓ ஸ்தோத்திரம். எல்டாவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். பிதாவே, இயேசுவ நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த மாலை வேலைக்காய் நன்றி. கர்த்தாவே, உம்மை குறித்த வெளிப்பாடு என்ன அதிகமாக எங்களுக்கு தருவீராக. உம்மை குறித்த வெளிச்சத்தை எங்களுக்கு என்ன அதிகமாக தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, கல்வாரியின் மூலமாக என்னவெல்லாம் எங்களுக்கு பண்டமாற்றம் செய்திருக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய கண்களை பிரகாசமாக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாவதாக. சொந்த வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு சொந்த வீடு உண்டாகட்டும், சுகப்பிரசவம் உண்டாகட்டும். நல்ல வஸ்துக்களாலை நிரப்புகிறீர், தீர்க்க ஆயுசினாலே நிரப்புகிறீர். ஹல்லேலூயா. கர்த்தாவே, அவிதமாய் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர். அருக்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.